முக்கிய செய்திகள். தமிழகம் புதுச்சேரியில் நாளை காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடக்கம். 2 லட்சம் போலீஸ் பாதுகாப்புடன் முன்னேற்பாடுகள் தீவிரம். வடகிழக்கு மாநிலங்களை காங்கிரஸ் சுரண்டியதாக மோடி குற்றச்சாட்டு. ஊழலில் உலக சாதனை படைத்ததாக பாஜக மீது ராகுல் காந்தி தாக்கு. மோடிக்கு 3வது முறை வாய்ப்பு தந்தால் ஆபத்து என மக்களுக்கு எச்சரிக்கை. இந்தியாவின் வெற்றி கணக்கை தமிழ்நாட்டில் தொடங்க ஸ்டாலின் அழைப்பு. தலைவர்களின் அனல் பறந்த இறுதிக்கட்ட தேர்தல் பிரச்சாரம். வேட்பாளர்களுக்கு ஆதரவாக களை கட்டிய வாகன பேரணிகள். வணக்கம். வணக்கம். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நாளை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. 7 கட்டங்களாக நடைபெறும் மக்களவைத் தேர்தலில் முதல் கட்ட வாக்குப்பதிவு நாளை 21 மாநிலங்களில் 102 தொகுதிகளில் நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் 39 தொகுதிகள் மற்றும் புதுச்சேரியில் 1 தொகுதியிலும் வாக்குப்பதிவு காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெறுகிறது. தமிழகத்தில் ஆண்கள் 874 பேர், 76 பெண்கள் என 950 வேட்பாளர்களும் புதுச்சேரி 26 பேரும் போட்டியிடுகின்றனர். நேற்று மாலை பிரச்சாரம் ஓய்ந்த நிலையில் வாக்குப்பதிவிற்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் தீவிரப்படுத்தியுள்ளது. பாதுகாப்பு பணியில் துணை ராணுவத்தினர், போலீசார் என 2 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டுள்ளனர். தமிழ்நாட்டில் 6,23,00,000 வாக்காளர்கள் உள்ள நிலையில் 68,144 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. வாக்காளர்களுக்கு குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் அனைத்து வாக்குப்பதிவு மையங்களிலும் செய்யப்பட்டுள்ளன. பதற்றமானதாக கண்டறியப்பட்ட வாக்குச்சாவடிகளில் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்நிலையில் பணப்பட்டுவாடாவை தடுக்க பழனிமலை அடிவாரத்தில் உள்ள தங்கும் விடுதிகளில் காவல்துறையினர் சோதனையிட்டனர். நாமக்கல் நகரிலும் தொகுதிக்கு தொடர்பில்லாதவர்கள் தங்கியிருக்கிறார்களா என விடுதிகளில் சோதனை நடைபெற்றது. கர்நாடகாவிலிருந்து வரும் சுற்றுலா பேருந்துகள், சொகுசு கார்கள் உள்ளிட்டவை தீவிர சோதனைக்கு பிறகே அனுமதிக்கப்படுகின்றன. வடகிழக்கு மாநிலங்களை காங்கிரஸ் சுரண்டியதாக பிரதமர் திரு மோடியும், பாஜக உலகிலேயே மிகப்பெரிய ஊழல் சாதனை படைத்துள்ளதாக காங்கிரஸ் எம்பி திரு ராகுல் காந்தியும் சாடியுள்ளனர். மக்களவைக்கான முதல்கட்ட தேர்தல் 21 மாநிலங்களில் 102 தொகுதிகளில் நாளை நடைபெறுகிறது. நேற்று மாலை 6 மணியுடன் பிரச்சாரம் ஓய்ந்த அந்த தொகுதிகளின் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்கு பிரதமர் திரு மோடி எழுதியுள்ள கடிதத்தில் இது சாதாரணமான தேர்தல் அல்ல என்றும் மிகச்சிறந்த எதிர்காலம் அமைய வாய்ப்பு உள்ளதாகவும் கூறியுள்ளார். இதனிடையே ஒரே ஒரு மக்களவை தொகுதியை கொண்ட திரிபுரா மாநிலம் அகர்தலாவில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய திரு மோடி, வடகிழக்கு மாநிலங்களை கொள்ளையடிப்பதற்காகவே காங்கிரஸ் பயன்படுத்தியதாக சாடினார். ஆனால் பாஜக ஆட்சியில் நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு அந்த மாநிலங்கள் முன்னேற்றம் கண்டிருப்பதாக அவர் கூறினார். कांग्रेस कम्युनिस्टों के वालों की लूट ईस्ट पॉलिसी को ताले लगा दिए, बंद कर दिया. अब भाजपा ने संकल्प लिया है कि अगले 5 वर्षों में देश में 3 करोड़ नए घर बनाए जाएंगे. इसका भी बड़ा लाभ मेरे त्रिपुरा के लोगों को मिलेगा. 28 தொகுதிகளை கொண்ட கர்நாடகாவில் முதல் கட்டமாக பெங்களூரு, மைசூரு, கோலார் உள்ளிட்ட 14 இடங்களுக்கு வரும் 26ஆம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது. இதையொட்டி மாண்டியாவில் பிரச்சாரம் செய்த திரு ராகுல் காந்தி, தேர்தல் பத்திரங்கள் மூலம் திரு மோடியின் உலகின் மிகப்பெரிய ஊழல் வெளிச்சத்துக்கு வந்துள்ளதாக கூறினார். किसी कंपनी पर सीबीआई इंक्वायरी होती है, ईडी की इंक्वायरी होती है, कुछ ही दिन बाद वो कंपनी बीजेपी को पैसा देती है और सीबीआई इंक्वायरी खत्म हो जाती है. दुनिया का सबसे बड़ा एक्सटॉर्शन स्कैम इलेक्टोरल बॉन्ड्स है. 80 தொகுதிகள் கொண்ட உத்தரப்பிரதேசத்தில் சரண்பூர், முசாஃபர் நகர், முராதாபாத் உள்ளிட்ட 8 இடங்களில் நாளை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இந்நிலையில் சரண்பூரில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தியின் வாகன பேரணியில் ஏராளமானோர் திரண்டனர். தேர்தல் பிரச்சாரத்தின் போது பேசிய திருமதி பிரியங்கா காந்தி, மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் முறைகேடு நடக்கவில்லை என்றால் பாஜகவுக்கு 180 இடங்களுக்கும் குறைவாகவே கிடைக்கும் என்று கூறினார். திரு மோடிக்கு 3வது முறை வாய்ப்பு என்பது நாட்டு மக்கள் தங்களது தலையில் தாங்களே மண்ணை போடுவதாகும் என்று எச்சரித்துள்ள முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், இந்தியா கூட்டணியின் வெற்றி கணக்கை தமிழ்நாட்டில் தொடங்க வாக்காளர்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் மத்திய சென்னை வேட்பாளர் திரு தயாநிதி மாறனையும் தென் சென்னை வேட்பாளர் திருமதி தமிழச்சி தங்கபாண்டியனையும் அறிமுகப்படுத்தி அவர் உரையாற்றினார்.
அப்போது பேசிய திரு ஸ்டாலின், தேர்தல் பத்திர ஊழல் திரு மோடியின் ஊழல் முகத்தை வெளிச்சம் போட்டு காட்டிவிட்டதாக தெரிவித்தார். கொரோனாவில் கூட PM கேர்ஸ் நிதி என்ற பெயரில் வசூல் வேட்டை நடத்தியவர் என்றும், பண மதிப்பிழப்பை அறிவித்து தொலைக்காட்சியில் உரையாற்றினாலே மக்கள் அச்சப்படும் நிலையை உருவாக்கியவர் திரு மோடி என்றும் அவர் விமர்சித்தார். மோடி போல வசூல் ராஜாவை வசூல் வேட்டையில் ஈடுபட்டவரை வரலாறு பார்த்ததில்லை. ராத்திரி 12 மணிக்கு தனியா இருந்து கூட பேய் படம் பார்த்துருவாங்க. ஆனா மோடி நைட்டு டிவியில பேச போறாருன்னா நெஞ்சு படபடுத்துறோம் அவங்களுக்கு. அந்த அளவுக்கு நாட்டு மக்கள் மன ரீதியா பயத்துக்கு ஆளாக்கி இருக்கக்கூடியவர் தான் பிரதமராக இருக்கக்கூடிய மோடி. குஜராத் முதலமைச்சராக இருந்தபோது தமது பிணத்தின் மீதுதான் GST கொண்டுவர முடியும் என்று கூறிய திரு மோடி, பிரதமரானதும் நள்ளிரவில் GST சட்டத்தை கொண்டு வந்ததாக திரு ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். திரு மோடிக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுத்தால் என்ன மாதிரியான துன்பங்களை அனுபவிக்க வேண்டியிருக்கும் என்பது பற்றி அவரது பேச்சுக்களை எடை போட்டு பார்த்தாலே மக்களுக்கு புரியும் என்று அவர் குறிப்பிட்டார். மோடிக்கு 3வது முறை வாய்ப்பு என்பது இந்த நாட்டு மக்கள் தங்களுடைய தலையிட தாங்களே மண்ணெல்லை போட்டுக் கொள்வதற்கு சமம். மோடியோட பேச்சுக்களை எடை போட்டு பாருங்க. இந்தியாவின் வரலாறு தெற்கிலிருந்து தான் எழுதப்பட வேண்டும் என்று நான் அடிக்கடி சொல்வதுண்டு. இம்முறை இந்தியாவின் வெற்றி கணக்க தமிழ்நாட்டில் தொடங்கி எழுத இந்தியா கூட்டணி வேட்பாளர்களுக்கு வாக்களியுங்கள். 10 ஆண்டு ஆட்சியின் சாதனைகளை கூற முடியாமல் நாள்தோறும் மக்களை பிளவுபடுத்தும் கருத்துக்களை பேசி வரும் திரு மோடி மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று திரு ஸ்டாலின் கூறினார். அம்பேத்கர் எழுதிய அரசியல் சட்டம் காற்றில் பறக்கவிடப்பட்டு RSS சட்டம்தான் நாட்டை ஆளும் என்ற நிலை ஏற்படாமல் தடுக்க வேண்டிய கட்டாயத்தில் மக்கள் அனைவரும் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு நாளை நடைபெறவுள்ள நிலையில் அனல் பறக்கும் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் தலைவர்கள் ஈடுபட்டனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி இறுதிக்கட்ட பரப்புரையை தமது சொந்த மாவட்டமான சேலத்தில் நிறைவு செய்தார். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாஜகவின் 10 ஆண்டுகால ஆட்சியில் எரிபொருள் விலை கடுமையாக உயர்ந்துவிட்டதாக குற்றம் சாட்டினார். 4ஆம் ஆண்டு பெட்ரோல் டீசல் விலை இறக்குமதி செய்யப்படுகின்ற எண்ணெயினுடைய கச்சா எண்ணெய் விலை குறைந்தும் இன்னும் விலை குறைக்காமல் அதிகமான வரி போட்டு மக்கள் மீது மிகப்பெரிய சுமையை சுமத்திருக்கின்றார்கள். கோவையில் திமுக வேட்பாளர் திரு கணபதி ராஜ்குமாரை ஆதரித்து இறுதிக்கட்ட பிரச்சாரம் செய்த அமைச்சர் திரு உதயநிதி, இந்தியாவுக்கான விடியல் தமிழ்நாட்டில் தொடங்கப் போவதாக கூறினார். இந்த தேர்தலே 2 பேருக்குமான யுத்தம் தான், போர் தான். என்ன, யாரு மானமிகு சுயமரியாதைக்காரர்கள் தமிழ்நாட்டு மக்களாகிய நாமளா, கோயம்புத்தூர் மக்களாகிய நீங்களா, இல்ல நம்மளை எதிர்த்து நிக்கிற நம்மளை மதிக்காத ஒரு இரக்கமற்ற சர்வாதிகாரி யாரு? இவங்க 2 பேருக்கு தான் போட்டி. இதுல யார் ஜெயிக்க போறோம்? இந்தியாவுடைய விடியல் தமிழ்நாட்டிலிருந்து ஆரம்பிக்க போவது நிச்சயம். 40 ஜெயிக்க போவது நிச்சயம். தூத்துக்குடியில் வாக்கு சேகரித்த திமுக வேட்பாளர் திருமதி கனிமொழி, மத்தியில் ஆளும் பாஜக அரசு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கானது அல்ல என்றார். தஞ்சையில் திமுக வேட்பாளர் திரு முரசொலிக்கு ஆதரவு திரட்டிய திராவிடர் கழக தலைவர் திரு கி வீரமணி, இந்த தேர்தல் 2 சித்தாந்தங்களுக்கு இடையேயானது என்று கூறினார். ஆபத்தான ஒரு ஆட்சி, அது அகற்றப்பட்டே தீர வேண்டும் என்பதற்காக எந்த விலையும் கொடுப்பதற்கு எல்லோரும் தயாராக இருக்க வேண்டும். தேர்தல் நபர்களுக்கிடையே இல்லை, 2 வேட்பாளர்களுக்கு மத்தியில் அல்ல, 2 தத்துவங்களுக்கு இடையிலே, 2 கொள்கைகளுக்கு இடையிலே லட்சிய போராட்டமாக, ஒரு அறப்போராக, ஒரு யுத்தமாக நடந்து கொண்டிருக்கிறது. நாகை தொகுதி இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் திரு வை செல்வராஜை ஆதரித்து திருவாரூரில் பிரச்சாரம் செய்த அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு முத்தரசன், ஜனநாயகத்தை கடப்பாறையை கொண்டு திரு மோடி இடிப்பதாக விமர்சித்தார். மோடி ஜனநாயகத்தை கடப்பாறையால் கொண்டு இடிப்பதை தடுக்கிற வேளையில் அந்த பணியில் இந்தியா கூட்டணி தலைவர்களும் தொண்டர்களும் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரியில் 40 தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணியின் சார்பாக போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் நல்ல கடுமையான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார்கள். கோவை தொகுதிக்கு உட்பட்ட சின்ன வதம்பஞ்சேரியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை, ஒரு பெண்மணியின் கேள்விக்கு உயிரே போனாலும் நீட் தேர்வை ரத்து செய்ய மாட்டோம் என்று பதில் கூறியிருந்தார். திருவண்ணாமலையில் திமுக வேட்பாளர் திரு அண்ணாதுரைக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்த மனிதநேய ஜனநாயக கட்சி பொதுச் செயலாளர் திரு தமீமுன் அன்சாரி, தமிழ்நாட்டு மக்களின் மனநிலைக்கு எதிராக அவர் பேசியதாக கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை வட இந்தியாவும் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் தமிழ்நாட்டில் பிறந்த அண்ணாமலை இப்படி உயிரே போனாலும் நாங்கள் நீட் தேர்வை ரத்து செய்ய மாட்டேன் என்று கூறியிருப்பது அவருடைய அரசியல் ஆணவத்தை காட்டுகிறது.
ஏப்ரல் 19ஆம் தேதி தமிழ்நாட்டு மக்கள் உரிய பதிலை வாக்குப்பதிவு மூலமாக வெளிப்படுத்துவார்கள். பாஜக கூட்டணியில் உள்ள முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் ராமநாதபுரத்திலும், பாமக தலைவர் திரு அன்புமணி தர்மபுரியிலும் இறுதிக்கட்ட பிரச்சாரம் மேற்கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திரு தொல் திருமாவளவன் சிதம்பரத்தில் பிரச்சாரத்தை நிறைவு செய்தார். தமிழ்நாட்டில் இறுதிக்கட்ட தேர்தல் பிரச்சாரத்தின் போது பெரும்பாலான தொகுதிகளில் இருசக்கர வாகன பேரணி நடத்தப்பட்டது. வடசென்னை வேட்பாளர் திரு கலாநிதி வீராசாமிக்கு ஆதரவாக திருவெற்றியூரில் திமுகவினர் வாகன பேரணி நடத்தினர். விழுப்புரத்தில் விசிக வேட்பாளர் திரு ரவிக்குமார் அமைச்சர் திரு பொன்முடியுடன் வாகன பேரணியாக சென்று வாக்கு சேகரித்தார். பொள்ளாச்சி தொகுதி பாஜக வேட்பாளர் திரு வசந்தராஜனுடன் அக்கட்சியினர் கோவை குனியமுத்தூர் பகுதியில் இருசக்கர வாகனங்களில் அணிவகுத்து சென்றனர். கள்ளக்குறிச்சியில் திமுக வேட்பாளர் திரு மலையரசனுக்கு ஆதரவாக காங்கிரசாரும், தியாக துருக்கத்தில் திமுகவினரும் வாகன பேரணி நடத்தினர். திருவள்ளூர் காங்கிரஸ் வேட்பாளர் திரு சசிகாந்த் செந்திலுக்கு ஆதரவாக திமுக எம்எல்ஏக்கள் திரு மு நாசர், திரு கிருஷ்ணசாமி ஆகியோர் திருமழிசையில் 500 பேருடன் இருசக்கர வாகனங்களில் பேரணியாக சென்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மார்க்சிஸ்ட் வேட்பாளர் திரு சச்சிதானந்தத்தை ஆதரித்து பழனியில் திரண்ட ஆயிரக்கணக்கான திமுகவினர் ஊர்வலமாக சென்றனர். காஞ்சிபுரத்தில் திமுக வேட்பாளர் திரு செல்வத்திற்கு ஆதரவாக அக்கட்சியினர் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் போன்ற முகமூடி அணிந்து வர எம்எல்ஏ திரு எழிலரசன் பேண்ட் இசைக்கு ஏற்ப நடனமாடினார். தென்காசி வேட்பாளர் திருமதி ராணி ஸ்ரீகுமாருக்கு ஆதரவாக ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதியில் திமுகவினர் இருசக்கர வாகன பேரணி நடத்தினர். பெரம்பலூர் திமுக வேட்பாளர் திரு அருண் நேருவுக்கு ஆதரவாக லால்குடியில் இருசக்கர வாகன பேரணி நடத்தப்பட்டது. தஞ்சை தேமுதிக வேட்பாளர் திரு சிவனேசன் கடையில் முறுக்கு விற்று கொடுத்தும், சிவகங்கை அதிமுக வேட்பாளர் திரு சேவியர்தாஸ் புளியம்பழம் உலுக்கி கொடுத்தும், பெண்களுக்கு தண்ணீர் குடத்தை எடுத்துக் கொடுத்தும் வாக்கு கேட்டார். ஒடிசாவில் வெப்ப அலை வீசுவதால் பள்ளிகளுக்கு 3 நாட்கள் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதுடன் நண்பகலில் தொழிலாளர்களை வேலை வாங்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அம்மாநிலத்தின் சில பகுதிகளில் அடுத்த 3 நாட்களில் அதிகபட்ச வெப்பநிலை 45 டிகிரி செல்சியஸை தாண்டும் என்று இந்திய வானிலை மையம் எச்சரித்துள்ளது. இதனால் முன்னெச்சரிக்கையாக அனைத்து பள்ளிகளுக்கும் இன்று முதல் 20ஆம் தேதி வரை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. டால்சர் நகரில் நேற்று 43.2 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் தகித்தது. நியூபடா, புவனேஸ்வர், கட்டாக்கிலும் 41 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக வெப்பம் பதிவானது. இந்நிலையில் காலை 11 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை தொழிலாளர்களை வேலையில் அமர்த்தக்கூடாது என்றும், இதை மீறுபவர்கள் மீது மாவட்ட ஆட்சியர்கள் நடவடிக்கை எடுக்கவும் அரசு உத்தரவிட்டுள்ளது. அடுத்த மாதம் 13ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள கலாஹண்டி, பொலாங்கீர், நபராங்பூர், பெர்ஹாம்பூர் ஆகிய மக்களவை தொகுதிகளில் வெப்ப அலை காரணமாக மாலை 5 மணிக்கு மேல் வேட்பாளர்கள் பரப்புரை மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதனிடையே சிக்கிம், ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேசம் மற்றும் ஆந்திராவின் சில பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு வெப்பத்தின் தாக்கம் அதிகரிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் சுவாமிக்கும் அம்மனுக்கும் பொம்மை பூக்கொட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அக்கோயிலில் சித்திரை வசந்த உற்சவம் நடைபெற்று வருகிறது. அதன் 4ஆம் நாள் நிகழ்வாக அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும் சிறப்பு பூஜைகளுக்கு பின்னர் வெட்டிவேர் பல்லக்கில் எழுந்தருளினர். தொடர்ந்து மகிழ மரத்தை 10 முறை வலம் வந்த அவர்களை மகிழ்விக்க பாவை வடிவிலான பொம்மை ஒவ்வொரு சுற்று முடிவிலும் பூ கொட்டியது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ராம நவமியையொட்டி சீதா, ராமர், லக்ஷ்மண சமேத அனுமந்த உற்சவ மூர்த்திகளுக்கு பால், தயிர், தேன், இளநீர், மஞ்சள், சந்தனம் ஆகியவற்றால் திருமஞ்சனம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அனுமந்த வாகனத்தில் கோதண்ட ராமர் மாட வீதியில் உலா வந்தார். மீண்டும் முக்கிய செய்திகள். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நாளை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. வடகிழக்கு மாநிலங்களை காங்கிரஸ் சுரண்டியதாக பிரதமர் மோடியும், பாஜக உலகிலேயே மிகப்பெரிய ஊழல் சாதனை படைத்துள்ளதாக ராகுல் காந்தியும் சாடியுள்ளனர். மோடிக்கு 3வது முறை வாய்ப்பு என்பது நாட்டு மக்கள் தங்களது தலையில் தாங்களே மண்ணை போடுவதாகும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எச்சரித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன.
மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.